பீகாரை சேர்ந்த கும்பல் ஒன்று பிரபல கட்டுமான நிறுவனங்கள் பெயரில் போலி சமூக வலைதள கணக்குகளை தொடங்கி நாடு முழுவதும் 100 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை சுருட்டியுள்ளது. 10% தள்ளுபடியில் TMT கம்பிகள் தருவதாக விளம்பரம் கொடுத்து புதுச்சேரி தொழிலதிபரிடம் 31 லட்சம் ரூபாயை சுருட்டிய கும்பல் பிடிபட்டது எப்படி? புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் சேதுராமன். இவர் முகநூலில் வந்த பிரபல இரும்பு நிறுவனத்தின் விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் 10% சலுகையில் TMT இரும்பு கம்பி தருவதாக இருந்ததை பார்த்து முகநூலில் இருந்த எண்ணை தொடர்பு கொண்டுள்ளார். அந்த நிறுவனத்தின் பெயரில் GST எண்ணுடன் வங்கிக் கணக்கு இருந்ததால் உண்மை என நம்பினார். இதையடுத்து 31 லட்சத்தை இரும்பு கம்பிகள் வாங்குவதற்காக செலுத்தியுள்ளார். பணம் அனுப்பி 4 நாட்களாகியும் எந்த தகவலும் வரவில்லை. இதையடுத்து மீண்டும் அந்த எண்ணை தொடர்பு கொள்ள முயற்சித்தார். ஆனால் அந்த எண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். விசாரணையின் முதல் கட்டத்திலேயே பிரபல தனியார் இரும்பு நிறுவனத்திற்கு முகநூலில் கணக்கே இல்லை என்பது தெரியவந்தது. இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விசாரணையை தீவிரப்படுத்தினர். பீகார் மாநிலத்தை சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் இந்த மோசடியை செய்தது தெரியவந்தது. பீகார் சென்ற புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் ராகுல் குமார் சிங், உத்தம் விஷால் குமார், ராயுசன் குமார், அபிஷேக் குமார், தயானந்த் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 34 லட்சம் ரூபாய் ரொக்கம், 40 செல்போன்கள், லேப்டாப் உட்பட கருவிகளை பறிமுதல் செய்தார்கள். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த கும்பல் 2019ஆம் ஆண்டு முதல் இதுபோல கட்டுமான பொருட்கள் விற்கும் நிறுவனம் போல போலி முகநூல், சமூக வலைதள பக்கங்களை உருவாக்கி பலரிடமும் மோசடி செய்துள்ளனர். அவங்க ஃபர்தராக ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நோ பேலன்ஸு. அதுக்கப்புறம் இந்த மொபைல் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஃபர்தராக வந்து யூஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி IMEI எல்லாமே நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபர்தராக எந்த யூஸுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபர்தராக நம்ம எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு க்ளூ வந்து இந்த வருஷம் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி கிடச்சிது. அந்த க்ளூவை வச்சு நம்ம டீம் வந்து ஃபஸ்ட்டு ஜார்க்கண்ட் விசிட் பண்ணாங்க. இப்போ ஜார்க்கண்ட் போயிட்டு அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. திருப்பி இன்னும் கொஞ்சம் க்ளூவை வச்சு நெக்ஸ்ட்டு வந்து ரைடு வந்து யூபியில் கண்டக்ட் பண்ணோம். அதுலேயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்தராக டெவலப் பண்ணி ஃபைனலாக வந்து இப்போ ஒரு 4 days முன்னாடி நம்ம பீகாரில் போட்டு ஒரு ரைடு கண்டக்ட் பண்ணி ஒரு 5 பேரை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். மொத்தம் ஒரு 34 லட்சம் ரூபா ரெக்கவரி பண்ணியிருக்கோம். ஒரு 30 மொபைல் ஃபோன், இந்த கிரைமுக்கு வந்து யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், அதை வந்து நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். இவர்கள் மீது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. ஒட்டுமொத்தமாக சுமார் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருக்கலாம் என போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட டைரியில் 4500 போன் நம்பர்கள் கிடைத்துள்ளது. இதில் புதுச்சேரி, தமிழ்நாட்டை சேர்ந்த எண்கள் ஏதும் உள்ளதா, இங்கு யாரிடமும் கைவரிசை காட்டியுள்ளார்களா என சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.